வழியா மீனா வந்து சுருதிகிட்ட பேசினோன்னா சுருதி வந்து சொல்கிறாங்க, நான் ரவியை லவ் பண்ணலேன்னு போஸ்ட் போட சொல்லுங்கள், நீத்து வந்து எங்கள் காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், அப்போ தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு அனுப்பிச்சி விட்றாங்கங்க. அங்கேருந்து சரின்னு சொல்லிட்டு மீனாவும் ரவியும் கிளம்பிறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணுன்னு முத்து கேட்குறாரு, என்னடா ஆச்சு டே, மன்னிப்பு கேட்டால் தான் வருவேன்னு சொல்லிட்டாடா, இந்த நீத்து மன்னிப்பே கேட்க மாட்டா, ரொம்ப ஈகோ பிடிச்சவரா, சரி நீத்துக்கு ஃபோன் அடிச்சு நான் வேலைக்கு வரலைன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. உடனே ரவியும் ஃபோன் பண்ணுறாரு, நான் இனிமேல் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லல, நீங்கள் வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நான் வேறு ஸ்டெப் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீத்து எல்லாமே நான் பிளான் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் லவ்வாக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம கேடியாக தாண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து ஒரே ஆக்ஷன் கொடுக்குறாருங்க. அதோட லவக்குன்னு ஃபோனை வச்சிடறாங்க. நீத்து எப்படிலாம் இருக்காங்கன்னு பாருங்கங்க இந்த உலகத்தில். அதே டைம் பார்த்தீங்கன்னா மனோஜ் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, டே ரவி நீ 2 ஹோட்டலுக்குமே செப்பாயிடுறா, நீ 2 பேர்த்தையுமே மேனேஜ் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி லூஸ் தரமாக ஐடியா கொடுத்தோன்னா கடுப்பாயிட்டாங்க முத்துவும் ரவியும். அதோட ஓடிடுறா, இனிமேல் இந்த மாதிரி ஐடியா வச்சுக்கிட்டு வராது அப்படிங்கிற மாதிரி மனோஜ் விரட்டி விடுறாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம முத்து வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மனோஜ் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்கும்போது டே அடித்து மூஞ்சியெல்லாம் உடச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து வந்து மனோஜ் சொல்ல, கூட பிறந்தவன் மாதிரியா பேசுகிறேன், இவன் ரவுடி மாதிரி பேசுகிறேன், அம்மா அவன் கூட பிறக்கலாமா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி கலாச்சி விட்றாங்க. அதே டைம் மீனா சிரிக்க, மீனாவை சும்மாவே இலக்காரமாக பேசுவாங்க, இது ஒரு காரணமாக கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இலக்காரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே டைம் மீனாவும் அதுக்கேற்ற மாதிரி பதிலடி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்தோட அப்பா சொல்கிறார், விஜயாவை விட்டா நீர் சுருதிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லல, நானாக பேச முடியாது அப்படிங்கிற, பேசு நீ தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. உடனே என் மருமக நான் சொன்னால் கேட்டுக்கிருவா, பாசமாக அன்பாக அக்கறையாக பேசுவா, மற்ற இதுக்கு மேலேயா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு உடனே சுருதிக்கு பேசல, சுருதிமா நான் அத்தை பேசுகிறேம்மா, எந்த அத்தை அப்படிங்கிற மாதிரி தாங்க வந்துச்சு அங்கேருந்து. நான் தான் விஜயா அப்படின்னு சொன்னேன். அப்படியா உங்கள் பையன் எங்கே இருக்கான் சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டகாரத்துக்கு நம்ம சுருதியும் பதில் சொல்கிறாங்கங்க. சொன்னோன்னே நம்ம விஜயா கடுப்பாகி போய் குடும்பத்து முன்னாடி அசிங்கப்பட்டு நின்றுட்டாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா சுருதி ஃபோனை வச்சதுக்கப்புறம் நான் அதுக்கு தான் நான் பேச மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் தான் பேசுன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து முத்தோட அப்பா கிட்ட அவங்க அம்மா சண்டை போடுறாங்க. நீ பேசி தானே ஆகணும், அதுக்காக இப்படியே விட முடியுமா அப்படின்னு ரவி சொல்கிறாரு, இதுக்கு தான் மண்டகாரத்துக்கு பேசுவான்னு தான் நான் பேசுவேன்னு சொன்னேன், வாழ்க்கையை சரி பண்ணணும்ல, இப்படியே விட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு போயிடாருங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி இருக்காங்களே, அந்த ஆர்டர்னால தான் என் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் அள்ளி விட்றாங்க. இப்படி என்னது சென்டிமெண்டலாக பேசினா ஆர்டர் கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ளவங்க மேனேஜர் பார்ப்போன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. நம்ம பார்வதி ஆண்டியை பாருங்கள், அழகழகாக வேஷம் போடுறாங்க. இன்றைக்கி ஏஞ்சல் வேஷமாக செம்மையாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. பார்வதி ஆண்டிக்கு சுற்றி தாங்க போடணும். அதோட இன்னைக்கு சீரியல் முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு பார்க்கலாம்.